உண்மையை சொல்லுங்க. உண்மைதான் மேடம். இல்ல நீங்க போய் சொன்னீங்கன்னா நான் பேசி பிரயோஜனம் இல்ல. சும்மாவே உண்மைதான். சும்மா சத்தியமா நான் சொல்லுறேன். சின்ன சின்ன சண்டை தான் இருக்கும். ஆனா சண்டை பேசினே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா 8 மணிக்கு மேல பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. அவரு கூட போயிடுவாங்க. எனக்கு ஒன்னும் கவலை இல்ல போடி தங்கம் போ. போய் உண்மை சொல்லி எனக்கு எந்த லாபம் இல்ல. பொய் சொல்றதுனால எனக்கு நஷ்டமும் கிடையாது. என் ஒய்ஃபு அவங்க. இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? ரொம்ப கஷ்டம். என்னாச்சுமா? கல்யாணம் ஆனதுல இருந்து நிம்மதியாவே இருந்ததே இல்ல மேடம். எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன். கல்யாணம் ஆகி 3 மாசம் இருந்து சண்டை 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 தான். எப்ப பார்த்தாலும் எதுக்கு சண்டை? சந்தேகம், ரொம்ப சந்தேகம். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாச கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுகையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சந்தேகம் தாங்கிட முடியாது. அங்க வந்து ஒரே சண்டை. இந்த பையன் எனக்கு பிறக்கல, யாருக்கோ வாங்கிச்சுக்கிறா அப்படின்னு எல்லாம் பேசுறது எல்லாமே அசிங்கமான வார்த்தை தான். கெட்ட வார்த்தைய மட்டும் உனக்கு தான் எழுதி வச்சான். ரொம்ப செக்ஸ்ல வந்து அதிகமா பண்றேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதில் நான் சக்கரவர்த்தி செல்லுல படம் வச்சுன்னு பாக்குறாங்க. சின்ன பையன் அதை எடுத்து நோண்டி பாக்குறான். அது கேட்டதுக்கு அப்படிதான் நான் வச்சிருப்பேன். அதுல எப்படி இது பண்றாங்களோ அது மாதிரி பண்ண சொல்றாரு. தலைவர் திமிங்கலம் தான் 2 மாசம் இல்ல 1 வருஷம் அப்படியா? அப்ப இந்த ஒரு வருஷம்லாம் அவர் தனியா தான் இருப்பாரு? தனியா தான் இருப்பாங்க. இது வரைக்கும் 1-2 உண்மைதான். மத்ததெல்லாம் உண்மை கிடையாது. அப்ப நீங்க பொய்ய பேச மாட்டாங்க சொன்னீங்க. அதான் மேடம் இப்ப இங்க வந்து போய் பேசுறாங்க. அப்படி சொல்லக்கூடாது காதலி சொல்லிட்டு போயிருக்காங்க. பையன்ஸ் வாங்குறவர்கிட்ட அவருக்கு என்கிட்ட ஆன்ம சக்தியே இல்ல அவருக்கு. சத்தியமா மேடம். இவங்களே என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க மேடம், இவரு என்கிட்ட சரியா இருக்கு. ஏய் நீங்க சும்மா இருங்கங்க. நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அவங்கள பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க. மேடம் அவங்க நடிக்கிறாங்க மேடம். திலகம் இல்லன்னு கவலைப்படாத. கேக்குறாங்க நாய்களுக்கு ஆம்பளை யாருன்னா வந்துக்கிறாங்களா பாரு. பொட்டை முண்டி வந்து பேசுறாளுங்க. பொட்டை பேசுறாங்க. உங்க பொண்டாட்டி உங்களை விட்டுட்டு போனால, ஆமா. ஏன் போனான்னு அவங்கள கேளுங்க. எவனோ போன் பண்றானா ஒரு முறை எடுத்து எங்க அண்ணன் பேசுறதுக்கு, டே யாரா பேசுறேன் உங்க அப்பன்டா பேசுறவன்றானா புருஷங்க இல்லையே. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? நீ சொன்ன சத்தியம் பண்ணுவ. ஏன்னா நீ ரொம்ப நல்லவன். நீ சத்தியம் பண்ணுவ. எங்க அண்ணன் ரொம்ப அதே மாதிரி நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. யாருமே இல்ல மேடம். எங்க அண்ணன் தான் மேடம். எனக்கு யாருமே இல்ல. நீங்க எனக்கு எல்லாமே சொல்லி அவர்த்து கூட எங்க அண்ணன் தான் மேடம். மேடம் அவங்க சொல்றாங்க, உனக்கு வந்து என் தங்கச்சி பசங்க தான் எனக்கு முக்கியம். அதுக்கு அடுத்துதான் நீ. நீ எப்படி கேக்குறவோ அடிக்கிறதுக்கு வரா மேடம். இவோ நீ அடிப்பியா? நான் அடிப்பேனா? சாகும்போது சொன்னாங்க. சாகும்போது நீ இல்லவே இல்லையே. எப்படி சொன்னாங்க? எங்க அம்மா ஒரு வாட்டி குடிச்சிருந்தாரு, நான் பார்த்தேன். பாத்தீங்களா? யோசிச்சு சொல்ல வேண்டி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது ஒரு மனுஷன் மனைவிய வந்து குடின்னு வற்புறுத்துவாரா? வீட்டுல தங்க மாட்டாங்க மேடம். நைட்டு 11 மணிக்கு எங்க பொம்பளை வெளிய போவாங்களா? எங்க போவீங்க 11 மணிக்கு? 2 பேரும் பிரச்சனை தான் போல எனக்கு தெரியாது. என்ன தெரியாது மேடம் அது எனக்கு. நான் பெங்களூர் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டான் பொண்டாட்டி. நான் போக இவங்க அம்மா வீட்ல இருக்கலையா? நீங்க நீங்க 2 பேரும் தனியா இருக்கீங்களா? அட எங்க அப்பா சூப்பர். இவர் சொல்றாரு நான் தான்
தனியா ரூம் எடுத்துட்டு இருக்கேன். அங்க வந்து இவங்க வந்து தங்குறாங்களாம். மேடம் நீ வந்து வந்து போய அந்த அலைகளை போ தேவையில்லாம வந்தீங்க, என்ன செக்கல்ல மாட்ட விட்டீங்க. இப்ப நல்லா இருங்க. காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எதுக்கு கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேட்கணும். தங்கச்சியை வாழ வைக்கணும். அதை விட்டுட்டு தனியா கூட்டிட்டு போய் குடுத்தனம் பண்ண கூடாது. நீ செஞ்சது சரியா தப்பா? நான் இங்க இருந்தது ஒண்ணு தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்ப சித்தப்பாவோடு தங்கச்சியோடு பேத்தியோடு பையன் ஆமா. சொந்த அண்ணன் சொல்றீங்க. அப்பனோட அப்பனோட அப்பா பண்ணும் இந்த பூவோட அப்பனோட அப்பா பண்ணும் ஒப்பந்து போட்டுக்கிட்டானுங்க. வண்டி கூட வித்துட்டேன் நானு. அப்படியே நான் அப்படிதான் நினைச்சேன் மேடம். தங்கச்சி தான் அப்புறம் தான் தெரிஞ்சு உங்களுக்கு விசாரிச்சா உங்களுக்கு தப்பான உறவு இருக்குன்னு.